தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முன்னுரை. சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஒவ்வொரு பாதையும் நம்மை ஓரிடத்திற்கு அழைத்து செல்கின்றது. மக்களின் வாழ்வு பயணங்கள் எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் சுமை ஆகாமலும் சுகமானதாகவும் அமைய உருவான பாதைகள். உதவுகின்ற பாதை 4 வழி பாதைகள் அல்ல, மீட்பின் பாதை குறுகலானது என இறைவார்த்தை சொல்லுகின்றது. வார்த்தைகளில் வேண்டுமானால் சிலுவை இருக்கலாம், வாழ்க்கையில் சிலுவை இருக்காது. ஏனெனில் இது மீட்பின் பாதை, மீட்பரின் பாதை, நம் இதயத்தை சுத்தப்படுத்தும் பாதை, நம் வாழ்வை தூய்மைப்படுத்தும் பாதை. ஒட்டு மொத்தத்தில் இது விடுதலையின் பாதை, வெற்றியின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடனும் அருளுடனும் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்துவோம். ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது பங்கேற்கும் போதுதான் திருந்தி வாழ நாம் முயற்சி செய்வோம். நமது வாழ்வு துன்பத் துயரங்களில் துவண்டு போகாமலும் சோதனை வேதனைகளினால் வெந்து போகாமலும் என்றும் மலர்ந்து நமக்கும் மற்றவர்களுக்கும் மனம் வீச நமது வாழ்க்கை பாதையை இயேசுவின் சிலுவை பாதையோடு இணைப்போம். இத்தகைய சிந்தனைகளுடன் இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். இச்சிலுவை பாதையின் வழியாக நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படைத்தவன் படைப்புக்கு தீர்ப்பு வழங்குவது முறை. ஆனால் இங்கு அந்த நிலை மாறி மானிடகுலம் தன்னை படைத்த இறைமகன் இயேசுவுக்கே தீர்ப்பு வழங்குகிறது. இந்த தீர்ப்பு அநீதி நிறைந்த தீர்ப்பு, அதிகாரமான தீர்ப்பு, நீதி நேர்மையற்ற தீர்ப்பு, பாரபட்சமான தீர்ப்பு. அன்று இயேசுவை இஸ்ரேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத மக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பயந்து இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட்டான் பிலாத்து. அவன் மட்டுமா? தவறு என்று தெரிந்தும் எல்லோரும் செய்கிறார்களே என்று கூட்டத்தையே சேர்த்து கொள்ளும் பொழுது, தன் மானத்தை காக்க பொய் சொல்லும் பொழுது, தற்பெருமையில் தவறிழைக்கும் பொழுது, சந்தேக குணத்தால் அடுத்தவரின் மனதை புண்படுத்தும் பொழுது நாமும் தான் இயேசுவை தீர்ப்பிடுகிறோம். ஆகவே நமது வாழ்வில் மற்றவர்களால் நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், இன்னல்கள் அனைத்தையும் இயேசுவின் சிலுவையின் ஒரு சில பகுதிகள் என உணர்ந்து அவைகளை முழு மனதுடன் ஏற்று இறை வழியில் நடப்போம். மனிதாபிமானம் கொண்ட இயேசு பேசுகிறார்.
திருப்பிட வேண்டாம், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டாம். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அமைதியின் தெய்வமே, எங்கள் வாழ்வில் மற்றவர்களால் இழைக்கப்படும் சிறு சிறு துன்பங்களும் நீர் சுமந்த சிலுவையின் பாகங்களே என்பதை உணர்ந்து அவைகளை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவனின் தோளில் அவமானத்தின் சின்னம். பார சிலுவையை பரிதாபமாக சுமக்கும் இயேசுவை பாருங்கள். இந்த சிலுவை பழங்காலத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. பலராலும் இழிவாக கருதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகுதான் அதற்கு மேலும் பெருமை சேர்கிறது. அது அவமானத்தின் சின்னத்திலிருந்து புனித சின்னமாக மாற்றப்படுகிறது. அவரது வாழ்வில் நாமும் முழுமை பெற நம்மையே நாம் அவரோடு ஒன்றிக்க சிலுவைகள் சுமத்தப்பட வேண்டும். எனவேதான் அன்று இயேசு, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து தான் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று தெளிவாக உறுதியோடு கூறினார். எனவே இயேசுவின் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் நமக்கு வர அவரிடமே வேண்டுவோம். தோளில் நிறுத்திய சிலுவையோடு தோழமையை நோக்கி பேசுகிறார் இயேசு. பழி சுமத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் நுகத்தை அகற்றாது பிறர் அகத்தை புரட்டாதீர்கள். எங்கள் அன்பு இறைமகனே இயேசுவே, மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களது சிலுவைகளை சுமந்து உம்மை பின்தொடர்ந்து உமக்கு சான்று பகர தேவையான அருள் வரம் தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளி
மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்ணுக்கு கிடைத்த முதல் முத்தம். வாழ்வின் தொடர் பயணத்தில் எத்தனை இடரல்கள்! வீழ்வதும் எழுவதும் வாழ்வின் நியதி. இது இயற்கையின் விதி. தோல்வி வெற்றிக்கு முதல் அறிகுறி. ஆனால் துன்பங்களை ஏற்க மறுப்பதும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போவதும் மனித இயல்பு. இதோ இயேசுவின் வார்த்தை இன்றும் ஒலிக்கிறது. வாழ்வில் வீழ்ந்து விட்டாயா? பயப்படாதே, எழுந்து நட என கூறுகிறார். உன் வாழ்க்கை சுமையை தூக்கிக் கொண்டு எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு எழுந்து நட என்று கூறுகிறார் இயேசு. வாழ்வின் எல்லா சுமைகளையும் சுமந்து வெற்றி காண வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். தேர்வில் தோல்வியா? தேர்தலில் தோல்வியா? நண்பர்கள் கைவிட்டு விட்டார்களா? வாழ்க்கை வெறுத்து போய்விட்டதா? மகனே, மகளே, அகந்தை, அவநம்பிக்கை, இருமாப்பு, வீண் பிடிவாதம், பலவீனம், தாழ்வு மனப்பான்மை, வீண் பெருமை, பொறாமை போன்ற அனைத்திலிருந்தும் எழுந்து நட. எனது மன்னிப்பும் அன்பும் உன்னை வழிநடத்தும். இயேசு வீழ்ந்த நிலையிலும் எழுந்து சொன்னார், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் முதல் முறை வீழ்ந்தவுடன் சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் எழுந்து வாழ்க்கை பயணத்தை தொடர, பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற எமக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கன்னியரை தாங்கும் கருப்பை. பணியில் தன்னை அர்ப்பணிக்கும் தன் மகனின் துன்ப வேதனையில் தியாக வேள்வியில் பங்கேற்கும் தாய். இதோ கருவில் சுமந்து பிறப்பில் காத்து ஏழ்மையில் வளர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை வாழ்விற்காக சென்று வா மகனே, வென்று வா என்று வழியனுப்பி சிலுவை பயணத்தில் தொடர்ந்து வந்து தன் மகனின் லட்சிய பயணத்தில் அவரின் அன்னை துணை வருகிறாள். அன்னை மரியாள் வேதனையோடு கண்ணீர் வடித்தாலும் கடவுள் சித்தம் இதுவென மௌனம் சாதிக்கிறாள். இதோ உமது அடிமை என்று கடவுளுக்கு அர்ப்பணித்தவளாய், புரியாத துயரங்கள் நமக்கு வரும்பொழுது, பிடிக்காத பொருட்களை, ஆட்களை, விளைவுகளை சந்திக்கும் பொழுது நாமும் சொல்வோம், இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இயேசு மனிதனை சிந்திக்க அழைப்பது, உன் தாயையும் தந்தையையும் மதித்து
கீழ்ப்படிந்து சங்கமித்து இருப்பாயாக. தன் மகன் நோபல் பரிசு பெற்றாலும் தண்டனை பெற்றாலும் தூக்கி வாரி தோளில் போட்டுக்கொள்பவர்தான் அன்னை. ஆனால் முதல் ஆசிரியராய் செவிலியராயிருக்கும் பெற்றோரை நீ படுத்தும் கொடுமைகளை எண்ணிப்பார் மகனே, என் மகளே. அன்பே உருவான இறைவா, தியாக வேள்வியின் சின்னமே, இனிவரும் நாளில் நாங்கள் எங்கள் சந்ததிகளை உம்மைப்போல் உருவாக்க தேவையான அருள் வரங்களை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோள் கொடுக்கும் தோழன். 10 பேரும் குணம் பெறவில்லையா? மீதி 9 பேர் எங்கே? திரும்பி வந்து இறைவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியரை தவிர வேறு ஒருவரையுமே காணோமே என்று அந்த அந்நியனை பார்த்து அன்று இயேசு கேட்டார். ஆனால் இன்று அதே இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை மகிமைப்படுத்துவதோடு நின்று விடாமல் உன் சகோதரனையும் நேசி. சின்னஞ்சிறிய உதவி என் சகோதரர்களுக்கு நீ செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே தேவைப்படும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அத்துடன் நின்று விடாது மற்றவர்கள் துன்பத்தில் பங்கு கொள்வோம். ஆகவே நாம் இதுநாள் வரைக்கும் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், கையிருந்தும் முடவர்களாய், காலிருந்தும் ஊனர்களாய், வாயிருந்தும் ஊமையர்களாய், எதையும் தட்டி கேட்கும் உரிமையிருந்தும் உரிமை இழந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். சீமோனை கண்ட இயேசு புன்முறுவலிட்டு சுமக்காத மனிதங்களை நோக்கி மனதில் தாட்சியும் சாந்தமும் கொள்ளுங்கள் என்கிறார். அன்பே உருவான இறைவா, இறை அரசை மண்ணில் பரப்ப வந்தவரே, உம் மக்களாகிய நாங்கள் உம்மை பின்பற்றி வாழவும் உம் சீடர்களாய் மாறவும் பிறருக்கு உதவி செய்யும் இளைய மனதை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே,
மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகம் துடைக்கும் மலர்கொத்து. மாபெரும் குற்றவாளியாக கல்வாரி மலையை வியர்வையும் இரத்தமும் வழிந்தோடுவதை வேடிக்கை பார்க்கின்றனர் மக்கள். ஆனால் வெரோனிகால் என்ற பெண் இயேசுவின் முகத்தை துடைக்க துணிவு கொண்டாள். பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்களோ, பாவியென்று ஒதுக்கி விடுவார்களோ, பங்கம் என்று இகழ்வார்களோ என்று அவர் எண்ணவில்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய வீரம் பெற்று மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், அநீதிகளைக் கண்டு வெகுண்டிடுவோம். இயேசு நம்மை பார்த்து பேசுகிறார். பகைவனையும் அன்பு செய், எதிர்ப்பவனையும் ஏற்றுக்கொள், தீர்ப்பிட்டவனையும் திருத்திக்கொள். ஏழை எளியவர்களிடம் இரக்கம் காட்டுவது எளிது. சில நேரங்களில் குற்றவாளிகள் என தீர்ப்பிடப்பட்டவர் மீதும் சமூக விரோதி என்று தண்டிக்கப்பட்டவர் மீதும் பரிவும் அன்பும் காட்டுவது மட்டும் போதாது. அதை தாண்டிய மனித நேயம் நமக்கு தேவை. அன்பே உருவான இறைவா, பெண்களின் உள்ளம் கருணையால் நிறைந்தது. இது அன்பின் பிறப்பிடம், தியாகத்தின் உறைவிடம், கருணையின் சமுத்திரம். அப்படிப்பட்ட இறை மதிப்பீடுகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும் இறைவா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எழுந்து வா, திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எழுந்து வா, திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் தடுமாற்றம். சிலுவையின் பாரம் மேலே உடலை அழுத்த, கற்களும் முற்களும் கீழே கால்களின் பாதங்களை துளைக்க, உடல் இழைக்க, கால்கள் சோர, நடைதள்ளாட கீழே விழுகிறார் இயேசு. இயேசுவின் வாழ்க்கை பாதையில் இன்பங்கள், துன்பங்கள், வேதனைகள் பல இருப்பினும் மனம் சோரவில்லை, நம்பிக்கையை இழக்கவில்லை. எழுகிறார் புத்துயிருடன், நடைபோட்டு இறைவனின் மீட்புத் திட்டத்தை நிறைவேற்ற. ஆகவே நாமும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல், சோகங்களைக் கண்டு சோர்ந்து விடாமல், கஷ்டங்களைக் கண்டு களைத்து விடாமல், அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போட இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற முன் வருவோம். வீழ்ந்த இயேசு நம்மோடு பேசுகிறார்.
நீங்களும் வீழுங்கள். கோணலான மானுடத்தை நேராக்க, கேவலமான நடத்தைகளை சீரமைக்க. பலம் பலவீனம் இரண்டும் கலந்த கலவைதான் மனித உள்ளம். பலவீனங்களிலே வீழ்ந்தால் பலம் கொண்டு எழுதல் வேண்டும். அதுதான் போராட்டம். ஆனால் போராட மறுத்தவனாய் பலவீனங்களின் வேரிலே சாய்ந்து வாழ்வை வீணடித்து கொண்டிருப்பது வருந்தத்தக்கதல்லவா? இரக்கத்தின் ஊற்றியே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் கொடுமைகள் இன்னல்களைக் கண்டு மனம் சோர்ந்து விடாமல் மீண்டும் புத்துயிர் பெற்று உமது திட்டத்தை நிறைவேற்றவும், எங்கள் வாழ்க்கை பாதையில் தடைகள் வரினும் சோர்ந்து போகாமல் புது முயற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபட எமக்கு உமது அருளைத் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தார். 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் சொல்லும் அபலைகள். இயேசுவுக்கான கொடிய பாதையில் ஆறுதல் அளிப்பவர்களாக அங்கே கல்வாரி பாதையில் எருசலேம் பட்டணத்து பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் குழந்தைகளை அரவணைத்திருந்த கரம் இப்பொழுது பற்றியிருப்பது சிலுவை மரத்தை. அந்த அன்பு கரத்தை துளைக்க இருப்பது கொடூரமான ஆணிகள். இவை அனைத்தையும் கண்டு ஆறுதல் அளிக்க வருகிறார்கள் அந்த பெண்கள். தாங்க முடியாத துன்பத்தில் இருந்தாலும் கூட தன்னை நோக்கி வந்தவருக்கு ஆறுதல் அளிக்கிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, 1000 துன்பம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதை அனைத்தையும் கடந்து நம்மில் எத்தனை பேர் பிறருக்கு ஆறுதல் கூறுகிறோம்? துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. மனிதமே, அழுவதில் பல வகை உண்டு. நிலவுக்காக அழும் விட்டில்களும் நனையும் ஆட்டிற்காக அழும் ஓநாய்களும் உண்டு. உன்னுடைய கண்ணீர் எந்த வகையைச் சேர்ந்தது எண்ணிப்பார். அன்பே உருவான இறைவா, புதுமைகள் பல பொழிந்து புது பொலிவாற்றிய புரட்சி நாயகனே எங்கள் இயேசுவே, உம்மை போன்று நாங்களும் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்புறும் பொழுது ஆறுதல் தருபவர்களாக மாற எமக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?
9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடை வந்தும் தடைபடா பயணம். இயேசு தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருக்கு ஏற்படவிருக்கும் உயிர்ப்பையும் நன்கு அறிந்திருந்தார். அந்த குறிக்கோளுக்கு அவருடைய ஊன பலவீனங்கள் குறுக்கே நின்றாலும் அவைகளையும் தாண்டி அவரால் எழுந்து நடக்க முடிந்ததற்கு காரணம் அவருடைய லட்சியமே. நமது வாழ்விலும் ஒரு துணிவுமிக்க லட்சியம் தேவை. இல்லையெனில் லட்சியமில்லா வாழ்வு துடுப்பில்லா படகை போன்றதாக மாறிவிடும். இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும், மகனே, மகளே, நீ முயன்றால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, கடின உழைப்புக்கு ஈடு இணையேதும் இல்லை என்று தனது பாடுகளின் வழியா சிறப்பான பாதையை காண்பிக்கிறார். கீழே வீழ்ந்த இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து, நீ விழும்போதெல்லாம் நானும் எழுகிறேன், காரணம் நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு என்பதற்காய். மனிதமே, இதோ நீ தடைகள் வரும்பொழுது முடங்கிப்போன முதுகெலும்பற்ற மனிதனாயிருந்த தருணங்களை இப்பொழுது எண்ணிப்பார். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் உம்மை பின் செல்ல எம்மையே மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடரவும் பொருட்டு எம் உயிரை இழக்கவும் உமக்கு சான்று பகரவும் தேவையான ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிர்வாணம் நிரந்தரம். கசியும் இரக்கத்தோடு ஒட்டியிருந்த அந்த ஆடைகள் கூறும் செய்தியை கேளுங்கள். ஆடையில்லாதவன் அரை மனிதன் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இயேசு நமக்காகப்பட்ட வேதனைகளால் அவரது அழகான உடல் அடைந்த புண்களை அந்த ஆடைகள் மறைத்து விட்டன. ஆதலால் அது களையப்படுகிறது. ஆக எந்த ஒரு மனிதனும் தனது உயிரை இழக்க துணிந்தாலும் தனது மானத்தை இழக்க விரும்ப மாட்டான். அதனை இழக்க முன்வரவும் மாட்டான். ஆனால் இறைமகன் இயேசு அனைத்திற்கும் துணிந்து தனது உயிரை தியாகம் செய்கிறார். தன் வாழ்வை முழு மனதோடு நமக்காக அர்ப்பணிக்கிறார். இங்கேதான் ஒரு மனிதம் மடிகிறது. ஒரு தெய்வீகம் மனிதர்களின் மத்தியில் துடிக்கிறது. அதனால் ஏற்படும் கொடிய வேதனை ஒரு பக்கம், அதை தாண்டிய அவமானம் மற்றொரு பக்கம். இயேசு இவ்வேதனையை யாருக்காக தாங்கிக் கொள்கிறார்? தனக்காகவா? இல்லை இல்லை, நமக்காக, நம் சுய வாழ்வுக்காக, ஆடையில்லாத ஏழை உள்ளங்களுக்காக. உதவுங்கள்
என்று சொல்லுகிறார் இயேசு. அதன் நிமித்தம் சரிந்து விழும்படி கொடுக்கப்படும் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு. இயேசுவுக்கு ஏற்பட்ட அவநிலை உனக்கு வந்தாலும் மதிப்பீடுகளை உனதாக்கி துணிச்சலோடு திணிக்கப்படும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு என்றும் அவரின் சாட்சிகளாய் நிற்க நீங்கள் தயாரா? என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வாழ்வில் பிறருக்காக நாங்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது உம்மை போன்று பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளுக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொத்தா என்னும் இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். யூதர்களுக்கு புதுமை பல செய்த கைகளில், புண்கள் ஆற்றிய கைகளில், புண்ணிய வழிகாட்டிய கைகளில் கொடுமையான கோரமான அணிகள் துளைக்க, அதனால் இயேசு துடிதுடிக்க வேதனையையும் துன்பத்தையும் அடைந்தார். அவருடைய ஆறுதலுக்காக யூதர்களின் அரசர் என்ற பலகை தலைக்கு மேல் அறையப்பட்டு பாறையில் உயர்த்தப்பட்டார். தரையை மட்டும் பார்க்க இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே பாலமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அதை பார்த்த யூதர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் எள்ளி நகைக்க, இயேசு சொல்லொன்னா துயரம் அனுபவித்து மானிடத்தை புனிதமாக்க பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார் ஆணிகளை. எங்கே அவமானத்தை சந்திக்கிறாயோ அங்கே உன் நிலையை பற்றி சிந்திக்கிறாய் என்கிறார் இயேசு. மனிதமே, எத்தனை ஆணிகளால் இன்றும் இயேசுவை அறைந்து கொண்டிருக்கிறாய். ஜாதி, மதம், லஞ்சம், ஊழல், பதவி வெறி, பழித்தூற்றல், வரதட்சணை, தீண்டாமை, வறுமை, ஏற்றத்தாழ்வு என்று எண்ணற்ற ஆணிகளால் இயேசுவை இன்றும் அறைந்து கொண்டிருக்கிறாய். எங்கள் அன்பு இயேசுவே, நாங்களும் உம்மை போன்று எம் வாழ்வை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து உண்மையின் சாட்சிகளாய், உமது சாட்சிகளாய் என்றும் சான்று பகர எமக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?
12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆதவனின் அஸ்தமனம். நண்பகல் தொடங்கி நாடெங்கும் 3 மணிக்கு இருள் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு எலோயி எலோயி லாமா சபத்தானி என்று கத்துகிறார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். சிலுவையும் ஆணிகளும் இயேசுவை கொல்லவில்லை, மாறாக மனிதர்களின் பேச்சு அவரை கொன்றது. யாருக்கும் தீங்கு செய்யாத கோரமான சிலுவை இயேசுவை கொலை செய்து தன்னையே புனிதப்படுத்திக் கொள்கிறது. உயிர்விடும் தருவாயிலும் தம்மை துன்புறுத்தியவர்களுக்காக மனம் விட்டு தம் தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறார் இயேசு. இன்று நம்மில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் என்று சிந்திப்போம். மனிதமே, நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்றவர் நமது ஆண்டவர் இயேசு. நட்பின் இலக்கணமாய் நாடி துடைப்பை முடித்துக் கொள்கிறார். அவருக்காக நீ என்ன செய்துள்ளாய்? அன்பே உருவான இறைவா, எங்களிடம் இருக்கிற சுயநலம் மாறி எங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க உம்மை நோக்கி நாள்தோறும் முழு மனதோடு மன்றாட எமக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பதறுகிறாள் என் தாயை 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இடிதாங்கும் மடி. அழகு குழந்தையாய் இயேசுவை தனது அன்பு கரங்களில் ஏந்திய அன்னை மரியாள் இன்று வாடி வதங்கி துவண்டு கிடக்கும் அவரது இறந்த உடலை தாங்கி பிடிக்கிறாள். யாரால் இத்தகைய நிலையை தாங்கிக் கொள்ள முடியும்? யாராலும் முடியாத நிலையைத்தான் அன்னை மரியாள் தன்னால் முடியுமென்று நமக்கு நிரூபித்து காட்டுகிறார். இங்குதான் அவளின் அன்பும் அரவணைப்பும் வீரமும் கடமையும் வெளிப்படுகிறது. உயிர் பிரிந்தபின் மகனின் உடலை வைத்துக்கொண்டு அன்னை மூகாரி பாடவில்லை. அதற்கு மாறாக சிலுவை என்னும் வாளை கையில் எடுத்து தன் மகனின் மீட்புத் திட்டத்தில் பங்கு கொண்டதைப் போல இறை சித்தத்தை நிறைவு செய்கிறவர்கள் இயேசுவின் தாய் போன்றவர்கள் என்பதை இப்பொழுது நினைவில் நிறுத்துவோம். எக்காரியத்தையும் தொடங்குவது எளிது, தொடர்ந்து செயலாற்ற இறைவனின் பலன் தேவை. நம்பிக்கையோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் அன்னை மரியா. மகனே, மகளே, நீயும் நானும் எத்தனை முறை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயையும் தந்தையையும் சொல்லாலும் செயலாலும் புண்படுத்தியிருக்கிறோம். அதற்காய் மனம் வருந்துவோம். படைப்பின் பரம்பொருளே இறைவா, எம் வாழ்விற்காய் தம் மகனைத் தந்து எங்களுக்கு சான்று பகர்ந்த எங்கள் வியாகுல அன்னையை பின்பற்றி
எந்நாளும் நாங்கள் வாழ்ந்திட எமக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறைக்குள் கர்த்தர். இயேசுவின் மரித்த உடலுக்கு மரியா தம் அடியில் புகலிடம் அளித்தார். மரியன்னையின் புகலிடமடைந்த இயேசுவின் உடல் இப்பொழுது பூமியில் விதைக்கப்படுகிறது. வாழ்நாள் எல்லாம் நமக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவின் உடல் என்னும் வீரிய விதையை நிலத்தில் விதைக்க அரிமத்தியா என்னும் ஊரைச் சேர்ந்த யோசேப்பு சிரமம் எடுத்துக் கொள்ளுகிறார். பிலாத்துவிடம் சென்று அனுமதி பெற்று வருகிறார். சிலுவையிலிருந்து இறக்கினார். துணிகளால் பொதிந்து கல்லறையில் வைக்கிறார். கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால்தான் பலன் தரும் என்று கூறிய இயேசு தன்னையே பிறருக்காக அழைத்து கொண்டார். நாம் நமது சுயநலத்திற்காக மடிய வேண்டும், நம்மையே அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு வாழ்வளிக்க முடியும். நண்பா, நம்பிக்கையோடு புறப்படு. நாளைய விடியலுக்காய் காத்திராதே. உண்மைகள் உறங்கலாம், மறைக்கப்படலாம், ஆனால் நிரந்தரமாக மாண்டு விடாது. மனித நேயத்தை புதைத்தாலும் அது சிதைந்து விடாது. சிந்தித்து செயல்பட மனிதனே, நீ தயாரா? எங்கள் நிறைவின் இருப்பிடமே இறைவா, மனிதகுலம் சேர்த்து வைக்கவும் காத்துக்கொள்ளவும் விரும்புகிறதே ஒழிய உம்மைப் போல இழக்க விரும்புவதில்லை. இயேசுவே, உம்மை போன்று தியாக உள்ளத்தை எமக்கும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திருத்தந்தையரின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த திருச்சிலுவை பாதையின் வழியாய் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கவும் தியானிக்கவும் நீர் எமக்கு கொடுத்த இந்த அழகான வாய்ப்பிற்காய் நன்றியப்பா. இயேசுவினுடைய பாடுகளை தியானித்தவர்களாய் எங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள் இவற்றை இயேசுவினுடைய துன்பத்தோடு இணைத்து எங்களுடைய பாவ பரிகாரமாக அதை நாங்கள் மாற்றியருள எமக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள், என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. முள்முடிகள் எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, வசைமொழிகள் எதற்காக, என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா, என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம், உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம்,
எதற்காக, கண்ணீரும் எதற்காக, பாரங்கள் எதற்காக, பாடுகளும் எதற்காக, என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம்தான் உன் மொழியா, என்னோடு பேச வேண்டும். எதற்கு இந்த சிலுவை பயணம்?